பாலுக்குரிய தொகையை ஆவி நிறுவனம் வழங்காததால் மாடுகளுக்கு தீவனம் கூட வாங்க முடியாத அவல நிலை உள்ளதாக சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் 1200 கூட்டுறவு சங்கங்கள் மூலம் ஆவி நிறுவனத்திற்கு நாள்தோறும் 5 லட்சம் லிட்டர் பால் விற்பனை செய்யப்படுவதாக பால் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பை அடுத்து ஆவி நிறுவனம் கடந்த 8ஆம் தேதி முதல் பாலுக்கான தொகையை வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளதாக பால் உற்பத்தியாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் சேலம் மாவட்டத்தில் மட்டும் 30 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இன்னும் வழங்கப்படாமல் இருப்பதாக கூறும் பால் உற்பத்தியாளர்கள் இதனால் கறவை மாடுகளுக்கு தீவனம் கூட வாங்க முடியவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளனர். பால் விற்பனைக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்காவிட்டால் கறவை மாடுகளை விற்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும், எனவே அரசு இந்த விவகாரத்தில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என பால் உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உற்பத்தியாளர்கள் நாங்கள் எந்த முறையிலே விவசாயம் பார்ப்பது, பாலை உற்பத்தி செய்து தவிடு புண்ணாக்கு மாட்டுக்கு செலவுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியும்? உடனடியாக அரசு இதிலே தலையிட்டு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு உடனடியாக பால் பணத்தை கொடுத்து உற்பத்தியாளர்களை காக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். விவசாயத்தில் எதுவுமே இல்லை. அந்த பாலில் வர வருமானத்தை வச்சு தான் நாங்கள் குடும்பத்தையும் அந்த மாட்டையும் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இப்போ அந்த பில்லு வராதனால, பணம் வராதனால நாங்கள் எதுவுமே பண்ண முடியல.